இன்றைய எலியாவின் உணவு. ஆவிக்குரிய கண்களில் கர்த்தரின் வல்லமையை பாருங்கள். இந்த தலைப்பில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, தேவ செய்தியை நீங்கள் எந்த சேனலில் பார்த்தாலும் ஒரு சில வினாடிகள் பார்த்துவிட்டு சேனலை விட்டு விலகாதிருங்கள். முழுவதையும் கேளுங்கள். வேத வார்த்தைக்கு உட்பட்ட தேவ செய்தியின் நேரம் உங்களின் பொழுதுபோக்கு நேரம் அல்ல, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நேரம் என்பதை மறவாதிருங்கள். பொழுதுபோக்க அநேக சேனல்கள் இருக்க, தயவு செய்து தேவ செய்தி கொடுக்கும் எந்த சேனலையும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்த வேண்டாம் என்று அன்புடன் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாம் மனதார இயேசுவை விசுவாசிக்கும் போது விசுவாச குருட்டுத்தன்மையில் இருந்து குணமாகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்கள் கண்களால் பார்க்கிறதை மட்டும் நம்புகிறார்கள். ஆனால் பர்திமேயு என்கிற குருடன் அவன் இயேசுவை பார்க்காமலேயே விசுவாசிக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் மனதார இயேசுவை விசுவாசிக்கும் போது நீங்கள் விசுவாச குருட்டுத்தன்மையில் இருந்து குணமாகிறீர்கள் என்று உணருங்கள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் இன்னும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகின்ற போது வழியறியே பர்திமேயு என்கிற குருடன் உட்கார்ந்து தர்மம் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த கூட்டத்திலே இயேசுவோடு வந்தவர்கள் குறையே இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் குறை இருந்தவர்கள் அவரோடு வருகிறார்களே தவிர அவர் அந்த குறையை போக்குவார் என்று விசுவாசிக்கவில்லை, அவரை அணுகவும் இல்லை. பிரியமானவர்களே, பர்திமேயு என்கிற குருடன் நேர்மறையாக கிரியை செய்கிறான். அவன் இயேசுவை பார்க்கவில்லை, ஆனாலும் கொஞ்சம் கேள்விப்பட்டு இருக்கிறான். அவர் மேசியாவாக இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறான். ஆகையினால்தான் பர்திமேயு இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறான். அவனுடைய இந்த அழைப்பின் மூலமாக நாம் பர்திமேயுவின் துன்பத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவின் கவனத்தை தன் பக்கம் திருப்பத்தான் அவன் கூச்சலிட்டான். என்றாலும் கூட்டத்தில் இருந்தவர்கள் அவனை அமைதியா இருக்க சொன்ன போது அவன் அவர்களை சொல்லை பொருட்படுத்தாமல் இன்னும் சத்தமாக குரலை உயர்த்தினான் என்று வாசித்திருக்கிறோம் அல்லவா? இப்போது சத்தம் கேட்டு இயேசு நின்றார். அவனை அழைத்து வாருங்கள் என்றார். தேவ ஜனங்களே, நாமும் இயேசுவை அறிந்திருக்கிறோம், நாமும் ஜெபிக்கிறோம், நாமும் எத்தனையோ ஆராதனைகள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் நம்முடைய ஜெபத்திலே, நம்முடைய ஆராதனைகளிலே தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசுவை ஆராதித்திருக்கிறோம்? நிச்சயமாக ஒரு விழுக்காடும் குறைவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இது நினைக்கும் போது நமக்கே பரிதாபமாகவும் வெட்கமாகவும் இல்லையா? கண்களால் பார்ப்பது மட்டும் விசுவாசத்தை கொண்டு வராது. இயேசுவை கண்களால் பார்த்தாலும் பார்த்தவர்கள் இருதயத்தால் அவரை விசுவாசிக்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள். பர்திமேயு கண்களால் இயேசுவை பார்க்கவில்லை, ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய கண்களோ திறந்திருந்தது. அவன் அவரை மேசியா என்றே நம்பியதால் தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறான். ஆகையால் கண்ணால் பார்ப்பது மட்டும் விசுவாசத்தை கொண்டு வராது. எப்படி என்றால், சுவிசேஷ கூட்டங்களில் அற்புதங்களை கண்ணால் பார்த்தும் சாட்சிகளை கேட்டும் உண்மையாக அதை விசுவாசிக்கிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்களே. பிரியமானவர்களே, பார்வை இல்லாமலேயே பரலோகம் சென்று விடலாம். ஆனால் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்ற விசுவாசம் இல்லாமல் அங்கே செல்ல முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளதை தயவு செய்து நினைவு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று இங்கு சொன்னது அவரை சரீர பார்வையிலே பார்த்து விசுவாசிப்பது அல்ல. நாம் அவரை கண்களால் பார்க்க முடியாது. ஆகையினால் ஆவிக்குரிய கண்களை திறந்து இயேசுவை விசுவாசிப்பது என்று பொருள் கொள்ள வேண்டும். காண்பதே நம்பிக்கை என்று எல்லோரும் கூறுவதாக இருப்பினும் பர்திமேயு குருடன் காணாமலே நம்பினான். இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், காண்பது விசுவாசம் அல்ல, விசுவாசமே நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே இயேசுவை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு அவனை குணமாக்கவில்லை,
அவனிடம் இருந்த விசுவாசமே அவனை குணமாக்கியது. இயேசுவை நம்பினபடியினால் அவனுக்கு சுகம் கிடைத்தது. அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பார்வையை மட்டுமல்ல, உன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லி அவனுக்கு ரட்சிப்பையும் கொடுக்கிறார். விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் திடமாக விசுவாசத்தில் வளர வேண்டும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே நாம் சாதிக்க நினைக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து சாதிக்கலாம் என்று வேத வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கும் போது நமக்கேன் அந்த கடுகளவு விசுவாசம் இல்லை? இதற்கு முக்கிய காரணங்கள் வேத வாசிப்பு இல்லாமை, வாசித்த வசனங்களை தியானிக்கும் பழக்கம் இல்லாமை, வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யும் பழக்கம் இல்லாமை, ஜெபம் இல்லாமை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகளை எல்லாம் நாம் சரி செய்து கொண்டால் ஆவிக்குரிய வாழ்வில் முதிர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும், விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய கண்களினாலே நம் உயர்வை நாமே பார்த்த உயர்வை விசுவாசத்தில் தொடர்ந்து அறிக்கை செய்யும் போது நாம் எதிர்பார்த்த உயர்வில் கர்த்தரின் வல்லமை வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நியமித்த நேரத்தில் நிச்சயமாக நாம் பார்த்த உயர்வை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு எங்கள் வணக்கங்கள். இயேசுவே, பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தும் தயவுக்காய் உமக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம் பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்களினாலே காரியங்களை விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ள செய்தும் விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் திடமாக விசுவாசத்தில் வளரவும் உதவுகிற உம் நல்ல தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.